சார் மக்கள் தேடி மருத்துவ ஊழியர்களுக்கு வந்து கடந்த 2 மாசமா வந்து சம்பளங்களை கட்டுப்படுத்துறதுக்கு அந்த பகுதிகளில் ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்படும்? நிச்சயமாக அதுக்கான நடவடிக்கைகள் வந்து இப்போ எடுத்துக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ ஏபிசி அப்படிங்கிற அந்த ஸ்டெரிலைசேஷனை வந்து இதுக்கப்புறம் சரியாக நாங்கள் பண்ணி வேக்சினேஷனை நம்ம கரெக்டாக போட்டோம் அப்படின்னா நம்மளால் நிச்சயமாக வந்து அந்த நாய்கள் கடி கட்டுப்பாட்டை வந்து சரியாக கொண்டு வரும். இது ரிலேட்டடாக நான் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறேன். இந்த நாய்க்கடி மருந்து, நாய் கடித்தால் அதுக்கு ஆன்டி ரேபிஸ் வேக்சின், அதுவும் அனைத்து அரசு மருத்துவமனையிலும் தங்கு தடையின்றி கிடைக்கிறதுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் நாங்கள் செஞ்சிருக்கோம். ஆராய்ச்சி மையம் சொல்லிட்டு 2020 கட்டப்பட்டது. இப்போ வரைக்கும் வந்து நடைமுறையில் மருத்துவர்களில் உபகரணங்கள் பயன்படுத்தப்படாமல் நீண்ட நாட்களாக கிடக்கு. நீங்கள் அது வந்திருக்கோம். இனிமேல் நிச்சயமா என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கணுமோ அதை எல்லாமே கண்டிப்பாக. மேடம், அதே மாதிரி கறிக்கோழி உற்பத்தியாளர்கள் வந்து அந்த வளர்ப்புக்கு இது கூலி உயர்த்தணும்னு சொல்லி முத்தரப்பு பேச்சுவார்த்தை அரசாங்கம் நடத்தணும்னு சொல்லி இப்போ கோரிக்கை விடுறாங்க. அதேதான் நியாயமான கோரிக்கைக்கு சரியான தீர்வு கிடைக்கும். கண்டிப்பா 30 டேஸ்க்குள்ள வந்து ஒன்றும் பதில் கொடுக்கணும் இல்லை ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி ஒரு ஜீவோ இருக்கு சார். இது வரைக்கும் அதை யாருமே ஃபாலோ பண்றதில்லை. நம்ம ஆட்சியிலாவது ஃபாலோ பண்ணுங்க. ஜியோ 99 ஒரு புகார் மனு நான் கொடுத்தேன்னா 30 நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அல்லது உரிய பதிலாவது எனக்கு தரப்படணும். இது வரைக்கும் அது ஃபாலோ பண்றது இல்ல இது வரைக்கும் ஃபாலோ பண்ணல. நாங்க 20 நாள் தான் ஆச்சு. நீங்க 30 நாள் சொல்லிருக்கீங்க. வெயிட் பண்ணுங்க. நான் பண்றேன். இல்ல இது ஒரு ப்ராசஸ். ப்ராசஸ் இருங்க. வெயிட் பண்ணுங்க. அதாவது நான் சொல்றது 30 நாட்களுக்குள் நடைபெற வேண்டும் என்பது எல்லோருடைய ஆசை. அதை சரியான முறையில் செயல்படுத்த வேண்டிய எங்களுடைய கடமை. ஆகவே அந்த கடமைகளை நாங்கள் சரியான முறையில் செய்வோம். இல்லை நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த 20 நாளில் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் நடந்திருக்கு நீங்களே கண் கூட பார்க்குறீங்களா இல்லையா? சிஎம் ஒரு லீடிங் பை எக்ஸாம்பிளாக முன்னுதாரணமாக நடத்துங்க. நிறையா செக்ரட்டரி தலைமை செயலகத்துக்கு கரெக்டாக ஒரு 10 மணிக்கு வராரு. உணவு இடைவேளையில் கூட வீட்டுக்கு போகாமல் 5 மணி வரைக்கும் அங்கேயே ½ hour தான் லஞ்ச் அங்கேயே சாப்பிட்டு ஈவினிங் வரைக்கும் இருக்காரு. நீங்களே சொல்லுங்கள், எந்த முதலமைச்சர் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணி? அதனால் இங்கே பாருங்க, அதனால் இந்த 20 நாளில் அது மட்டும் இல்லை, எத்தனை துறைகளில் இந்த லஞ்சம் ஊழல் ஒழிக்கப்பட்டிருக்குன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. சரி, அதனால் கொஞ்சம் எங்களுக்கு இப்போதான் பழைய அந்த ஸ்டடி பண்ணுற எல்லாருமே அந்த கண்டிப்பாக படிப்படியாக நடக்கும். தலைமை சரியா இருக்கு. இந்த இதுல வந்து பள்ளிக்கல்வித்துறையில திருப்பூர்ல 250 ரூபா வாங்கினது சம்பந்தமா அது சம்பந்தமா ஃபேக்ட் செக்கிங்ல வந்து பார்த்தாக்கா நாங்க எக்ஸாம் ஃபீஸ் வாங்க அப்படின்ற மாதிரி தான் தகவல் சொல்லியிருக்காங்க. ஸோ அரசு பள்ளியில அந்த மாதிரி வாங்குவாங்களா? அந்த ஆசிரியர்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் வாங்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன் அதை அரசு பண்ணி அவங்களுக்கு இல்லை பொதுவாக ஒன்று சொல்லிடுங்க. இந்த 250 ரூபாய் என்பது ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. அதற்குரிய துறை நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இந்த கம்யூனிட்டி அவர் சொல்லி எனக்கு நீங்கள் என்னங்க சொல்கிறக்கே பண்ணல, எனக்கு இவ்வளோ அவசரப்படுறீங்க. எங்கே என்ன டிவி, நீங்கள் என்ன டிவின்னு கேட்டேன். புரியுது, கொஞ்ச நேரம் இருங்க, நான் அவங்க தலைவட்டியே பேசிடுறேன். நீங்கள் இருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, இருங்க, அவசரப்படாதீங்க. நான் சொல்லிடுறேன், நான் சொல்லிடுறேன். எனக்கு அவர் சொல்கிறக்கே இல்லையே. இந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு 10 ரூபா வாங்கினாங்க. அதனால் வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ரெவன்யூலேருந்து சொல்லியாச்சு. வெறும் 10 ரூபா இருக்கு, ஏன் கலெக்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லியாச்சு. அந்த ஸ்கூல்லேயே போய் கொடுக்குறோம். அதையும் ஒன்றும் நிறையா சேஞ்சஸ் பண்ண போகிறோம். எங்களுக்கு ஒரு டைம் கொடுத்தீங்கன்னா தான் இதில் பண்ண முடியும். இப்போ தான் 1 by 1 நாங்கள் ஸ்டடி பண்ணிகிட்டு இருக்கிறோம். ஸ்டடி பண்ணி என்னென்ன குறைகள் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதை ஆய்வு செய்கிறோம். இல்லை அதுக்கு தகுந்த சரி பண்ணாங்க. அதுக்கு இல்லைங்க, டாஸ்மாக் பொறுத்தளவுக்கு அமைச்சர் வந்து அந்த கூட்டத்தை போட்டு அதற்கெல்லாம் அந்த சங்கங்களை வைத்து பேசி அதற்கான பதில்களை பத்திரிகை மூலமாக வந்திருக்கு. அதுக்கு நாங்கள் விளக்கம் சொல்ல வேண்டியது. சார், கடந்த ஒரு உணவு வந்து தரமானதாக வழங்கப்படுவதுன்னு ஒரு புகார் வந்திருக்கு சார். கடந்த 3 நாளுக்கு முன்னாடி கூட சுண்டல்ல புழு இருந்ததா ஒரு தாராபுரத்தில். ஸோ அதுக்கு ஏதாவது நடவடிக்கை இல்லை? அதான் அந்த ஆய்வுக் கூட்டத்தில் வந்திருந்தாங்க, அந்த இணை இயக்குநர்கள்லாம் வந்திருந்தாங்க. அது இனிமேல் அந்த மாதிரி எந்த கம்ப்ளைண்ட்ஸும் வராமல் நாங்கள் பார்த்துக்கிறோம். கண்டிப்பாக. அதாவது கடந்த 2 மாசமா மக்களை தேடி மருத்துவ ஊழியர்களுக்கு வந்து சம்பளம் வழங்கப்படல அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார். 2 மாசமா வர சம்பளமே வழங்கப்படல. அது குறித்து ஏதாவது இல்லை, அது 11,000 இல்லை, இதை சார்ந்து நாங்கள் ஹெல்த் செக்ரட்டரிகிட்ட பேசியிருக்கோம். பேசிட்டு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு என்ன உரிய முடிவை வந்து கண்டிப்பாக விரைவில் எடுப்போம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.